பாமக தேமுதிக. நீங்க 2 பேர் வரீங்களா 3 பேர் வரீங்களா? நான் 2 பேர் வரேன். நீங்க 2 பேரு. பாமக யாரு? ஒரு 4 பேர். நான் தான். அவங்க ஏடிஎம்க்கு ஒரு 3 பேர் வரட்டும். ஒரே டீம் போங்க. 2 டீம் கூட வேணாம். ஒரே 6 பேர் வரணும். யார் 7 பேர் 10 பேர் போங்க. அதுல 10 பேர் அவங்கள கூட 2 பேர் 3 பேர் கண்காணிக்கிறதுக்கு 10 பேர் போங்க. எல்லாம் மாட்டி முடிச்சுக்கிறான். நீங்க ஒரே ஒரு ஆள் நிக்கிறாங்க. உங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஆள் வராங்க, போலீஸ் வண்டி வருதுன்னு தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆள் நிக்க வைங்கப்பா. நீங்க ஒரே டீமா போய் 10 பேரு பாமக 3 பேர், ஏடிஎம்க்கு 3 பேர், அவங்க 2 பேர், 2 பேரு போய் கொடுங்க. எல்லாரும் அவங்க அந்த ஏசிஎஸ் ஆள் இல்லாத ஒரு ஓட்டு கூட துடுக்க கூடாது. அதே மாதிரி காசு ஒரே இடத்துல வைக்காதீங்க. எண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கன்னா போய் எண்ணிக்க கொஞ்சம் எங்கால அனுப்புற போய் எண்ணிக்க. நீ எப்ப கொடுக்குறீங்க நான் வர சாயந்தரம் வர சொல்லலாம். நைட் தான் கொடுக்கலாம். பக்கம் நைட்ல கொடுத்துலாம். பிரச்சனை இல்லாத அது கூட பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய். சரி, இப்ப நீ 2 பேர் பேர் சொன்னீங்கன்னா டிக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாதி இருந்தாலும் கொடுக்க முடியல. அதுல பண்ணது. வேலூர் தொகுதியில் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் ஏசி சண்முகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வியூகம் அமைக்கக்கூடிய காட்சிகள் பிரத்யேகமாக தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு வருகிறது. ஏசி சண்முகத்தின் ஆதரவாளர் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காவலர்கள், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் யாராவது வருகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கு 2-3 பேர் காத்திருக்க வேண்டும். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும். யார் யாருக்கு கொடுக்கப்படுகிறார்கள், யாருக்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்ற விவரங்களை ஒரு தாளில் குறித்து வைத்து அதனை டிக் செய்யுங்கள், அதனை குறியிட்டுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவினை தன்னுடைய சக கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவாக பிறப்பித்து வருகிறார். அது தொடர்பான பிரத்யேக காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். ஒரு பிரத்யேக காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் அதிமுக உடைய வேட்பாளர் ஏசி சண்முகத்துக்கு ஆதரவாக யாருக்கெல்லாம் பணம் தரணும், என்னென்ன வியூகம், யார் கண்காணிக்கணும், எவ்வளவு பணம் தரணும், 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டு இருக்காரு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். ஃபர்ஸ்ட் கோவி சம்பத்குமாருக்கு உடம்பு சுகம் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல இருக்கிறது அவரா இல்லையான்றதே முதல்ல டவுட். ஏன்னா இப்பதான் ஒரு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி முடிச்சு அவர் வீட்டுல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இது எந்த விதமான பறக்கும் படையோ இல்ல தேர்தல் ஆணையமோ எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்காத யாரோ சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஒலி காட்சியை நம்ம விவாதம் பண்றது முதல்ல முறை இல்லை. ஃபர்ஸ்ட் தேர்தல் நேரத்துல அதை தாண்டி வருமான வரித்துறையும் தேர்தல் பறக்கும் படையும் கோடிக்கணக்கான ரூபாய்களை பறிமுதல் செய்திருக்கிறார். அதை பத்தி நீங்க ஏதாவது ஒரு விவாதப்பட்டிருந்தீங்கன்னா இது காலையில இருந்து அதை பத்தி தான் விவாதிச்சுட்டு இருக்கோம் திரு பாபு முருகவேல். இதுல தெளிவா சொல்றாரு, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய், பாமக இவங்க வாங்க, தேமுதிக யாருக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. 2 பேர் கண்காணிக்கணும், இந்த வேட்பாளருக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. அவர் கோவி சம்பத்தா இருக்கட்டும் இல்ல, ஆனா இப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, இது முற்றிலுமா இதுக்கும் அந்த வீடியோவுக்கும் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐ எம் டினைங் என்டையர் அலிகேஷன்ஸ். தென் இது போல ஒரு சம்பவம் யார் செய்திருந்தாலும் அது அவருக்கு உட்பட்டது, அது கண்காணிக்கப்பட வேண்டியது. இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உச்சபட்ச அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கும் அரசுக்கும் தான் இருக்கிறதே தவிர இதை பற்றி விவாதிப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் நீங்களும் நானும் சரியான நபராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏசி சண்முகம் தரப்புல இருந்து நாங்க பணம் தரல, நாங்க எந்த விதமான விதிமுறை மீறலும் ஈடுபடல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிற நிலையில இந்த வீடியோ உங்களுக்கு பின்னடைவா இல்ல உங்களுடைய முழுக்க கிளைமை போய் அப்படின்றத நிரூபிக்குதா? இல்ல, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில திரு ஏசி சண்முகம் அவர்கள் மிக பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முகாந்திரம் இருந்தது. இப்படி முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கக்கூடிய பொய் பித்தலாட்டங்கள் இது போன்ற வன்முறை சம்பவங்களை மிக திறமையாக செயல்படுத்தக்கூடியவர்கள் அதை கையில் எடுத்து இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை
வெற்றி பெறாமல் செய்வதற்குண்டான என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அதையெல்லாம் கையில் எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளை ஒரு மறு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஒரு தேர்தலாக நான் இந்த வேலூர் தேர்தலை பார்க்கிறேன். காரணம், நான் வெற்றி பெறக்கூடிய ஒரு முகாந்திரத்தில் இருக்கின்ற போது எனக்கு எதிரே போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் என்னுடைய தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், நான் வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பகுதிகளிலே அவர்களே பணத்தை வைத்து அவர்களே வருமான வரித்துறைக்கோ அல்லது பறக்கும் படைக்கோ தகவல் கொடுத்து அந்த பணத்தை கைப்பற்றுவதாக ஒரு நாடகமாடி அதன் மூலமாக ஒரு தேர்தலை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமேயானால் அது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு பாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்துவிடும். மாறாக இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடிய வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியும். தற்செயலும் இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளின்படி அது போன்ற ஒரு சூழ்நிலை, அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் தங்களுடைய சட்ட விதிமுறைகளிலே ஒரு திருத்தம் செய்து இது போன்ற வேட்பாளர்கள், இது போன்ற போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு 20-25 ஆண்டுகள் தேர்தலிலே போட்டியிட முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்குகின்ற ஒரு சட்டத்தை திருத்தி அமைக்கின்ற பட்சத்திலே இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலும் தஞ்சை அரவக்குறிச்சி இடைத்தேர்தலும் ரத்து செய்யப்பட்டது ஒரு பல்வேறு காரணங்களுக்காக. அதுக்கும் இதே காரணம் தானா? ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தவரையில அதாவது தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு உச்சபட்ச அதிகாரம் படைத்திருக்கிறது தேர்தல் நடக்கக்கூடிய சமயங்களிலே. அப்படி இருக்கின்ற போது இந்த வேலூரை பொறுத்தவரையில என்ன காரணத்தை கொண்டு அவர்கள் இந்த தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களிடத்திலே நாம் தகவல் உரிமை உரிமை சட்டத்தின்படி கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. மாறாக அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், ஆர்கே நகர் போன்ற தேர்தலிலே அப்பட்டமாக இது போல தவறான செய்திகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகின்ற பட்சத்திலே அந்த தேர்தல் நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதனால் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற போது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதுபோல நாளைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகுகின்ற போது உயர்நீதிமன்றமும் இது என்ன விதமான ஒரு தீர்வை இதற்கு கொடுக்க முடியும் என்பது என்னுடைய சிறிய அறிவிற்கு எனக்கு தெரியவில்லை. காரணம், நாளைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலே தலையிட்டு உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும். அப்படியே உத்தரவு பிறப்பித்தாலும் எதிலே யார் இதில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்வதற்கோ அல்லது தேர்தல் ஆணையத்தை நேரில் அணுகுவதற்கோ ஒரு வாய்ப்பாக இது அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது மிக வெரி குரூஷியல் டைம். இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பாபு முருகவேல். தற்போது அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகத்திற்கு ஆதரவாக வாக்கு கேட்கும், குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பது தொடர்பாக வியூகம் வகுக்கக்கூடிய காட்சிகள் நம்மிடம் கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நீ பாமக தேமுதிக, நீங்க 2 பேர் வரீங்க, 3 பேர் வரீங்க? நான் 2 பேர் வரேன். நீங்க 2 பேரு. பாமக யாரு? நான் தான். அவங்க ஏடிஎம்க்கு ஒரு 3 பேர் வரட்டும். ஒரே டீம் போங்க, 2 டீம் கூட வேணாம். ஒரே 6 பேர் வரணும். 6 7 பேர் 10 பேர் போங்க. அதுல 10 பேர் அவங்கள கூட 2 பேர் 3 பேர் கண்காணிக்கிறது. 10 பேர் போங்க. எல்லாம் மாட்டி முடிச்சுக்கிறான். நீங்க ஒரே ஒரு ஆள் நிக்க உங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஆள் வராங்க, போலீஸ் வண்டி வருதுன்னு தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆள் நிக்க வைங்கப்பா. நீங்க ஒரே டீமா போய் 10 பேரு, ஆமாக்கா 3 பேர், ஏடிஎம்க்கு 3 பேர், அவங்க 2 பேர், 2 பேரு போய் கொடுங்க. சரிதானா? யாரும் அவங்க அந்த ஏசிஎஸ் ஆள் இல்லாத ஒரு ஓட்டு கூட துடு கொடுக்கூடாது. அதே மாதிரி காசு ஒரே இடத்துல வைக்காதீங்க. எண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கன்னா போய் எண்ணிக்க கொஞ்சம் எங்கால அனுப்புற போய் எண்ணிக்க. நீ எப்ப கொடுக்குறீங்க நான் சாயந்தரம் வர சொல்லலாம், நைட் தான் கொடுக்கலாம். பக்கம் நைட்ல கொடுத்துலாம், பிரச்சனை இல்லாத. அது கூட பிரிஞ்சு தனித்தனியா ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய். சரி, இப்ப நீ 2 பேர் சொன்னீங்கன்னா டிக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாதி இருந்தாலும் கொடுக்க முடியல. அதுல பண்ணது உங்க ஆளுங்க தான் முன்ன. வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஏசி சண்முகத்திற்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் தலா 500 ரூபாய் பணம் கொடுக்கும் வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியில் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத் தன்னுடைய சக கட்சி நிர்வாகிகளிடத்திலும்
கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடத்திலும் வாக்காளர்களுக்கு தலா 500 ரூபாய் கொடுக்க வேண்டும். யாராருக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்ற விவரத்தை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அந்த பட்டியலில் படிவத்தில் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். காவல்துறையினர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் யாராவது வருகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கு 2 பேர் அங்கு காத்திருங்கள் என்பது போன்ற கட்டளைகளை உத்தரவை பிறப்பித்து வருகிறார். தொடர்பான பிரத்யேக